வணக்கம், நான் அபிஷேக் பாஸ்கர். ஃபியூ டேஸ் பேக் வந்து புக்சோர் அப்படிங்கிற ஒரு ஆப்லேருந்து நான் வந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து செகண்ட் ஹேண்டட் புக்ஸு, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண புக்ஸை வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. நியூ புக்ஸும் அதில் இருக்குது. நான் வந்து ஒரு ஆஃபர் பார்த்தேன். 10 புக்ஸ் வந்து 510 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல டீல். ஸோ நான் அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து 8ஆம் தேதி வந்து டெலிவரி பண்ணுறதா அதில் போட்டிருந்துச்சு. பட் சீக்கிரமாகவே ஒரு 4 நாள் முன்னாடியே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நேற்று வந்து இதை டெலிவரி பண்ணாங்க. நேற்றுலேருந்து நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்ருக்கேன், எப்படா ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த புக்ஸ் பற்றின எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. சும்மா ஒரு பிகினர்ஸ்க்கான புக்ஸாக நான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன். இதில் வந்து தமிழ் புக்ஸ் எதுவும் இருக்காது, ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸ் தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் வந்து இங்கிலீஷ் புக்ஸ்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கான புக்ஸாக பார்த்து நான் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 10 புக்ஸ் அவங்க ஒரு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க, 10 புக்கு. அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது கூடவே இன்னொரு புக்கையும் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் இதில் என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் இதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து 11 புக்ஸ் இருக்கணும். நல்லாவே பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. 8ஆம் தேதி தான் டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் 4 நாளைக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணவும் நான் ரொம்ப ஹாப்பி. இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஹாப்பி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி எதையாவது ஒன்று ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது அன்ராப் பண்ணணும் அப்படின்னாலே வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் புக்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் புக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இங்கிலீஷ் புக்ஸ் அவ்வளோவா படிக்கிறது கிடையாது. இப்போ தான் வந்து கற்றுக்குட்டி மாதிரி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கான புக்காக வந்து கொஞ்சம் சின்ன சின்ன புக்ஸாக பார்த்து நான் வாங்கியிருந்தேன். படிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதல்ல அப்புறமா எல்லாத்தையும் பேசுவோம். என் மூஞ்சி பார்த்தா தெரியுதுல ஹாப்பினஸ். உண்மையாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்டெல்லாம் நான் வாங்குறது. தெரியுதா? இந்த டேபிள் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால தெரியல உங்களுக்கு. மேலேருந்து பார்க்க இப்படி பாருங்கள். கொஞ்சம் புக் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஹலோ பிஷா, திஸ் இஸ் டு தேங்க் யூ ஃபார் மேக்கிங் ஏ பர்ச்சேஸ் அட் bookchor.com. வி ஆர் கிளாட் டு ஹேவ் யூ அபவுட் வித் அஸ். வெல்கம். எஸ் வெல்கம். ஓகே, இங்கே கூட ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து இந்த புக் மார்க்ஸ் வந்து கிடைக்கிது. நான் ஃபர்ஸ்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது இது 2 புக்கு ஆர்டர் பண்ணேன். அப்போ மட்டும்தான் எனக்கு ஒரு 2 புக் மார்க் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு புக் மார்க்ஸும் கிடையாது. நானாகவே வந்து அட்டையெல்லாம் கிழிச்சு வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, தேங்க்யூ இது கிடச்சதுக்கு. இதில் கொஞ்சம் குவாட்ஸ்லாம் எழுதியிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹாரி பாட்டரோட ஒரு பிக்கு. ஆமாம் தானே? அப்படி தான் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு உட்காந்து புக்கு படிச்சுன்னு இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. ஓகே, இந்த கைட் ரன்னர். நான் வந்து இந்த புக்கு வந்து சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். சின்னதாக கொஞ்சம் படா சைஸில் இருக்கும்ட்டு. பட் இது கிங் சைஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே. இது வந்து எல்லாருமே சொன்னாங்க இந்த கதை வந்து சூப்பராக இருக்கும், சேடாக இருக்கும் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். படித்து பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இதை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நான் எனக்கு தெரியாத புக்ஸை நான் ஒரு 10 புக்கு வந்து அவங்க ஆஃபரில் கொடுத்துருந்தேன், நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை பற்றிலாம் எண்ணி பார்ப்போம் முதல்ல எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10. யா, 10 இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்றும் ஓல்டு மாதிரி தெரியல. சில புக்ஸ் மட்டும் இந்த இடம்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. பார்ப்போம், ஒன்று இருக்குது. நான் எல்லாமே சின்ன புக்குன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே பெரிய புக்காக தான் இருக்குது. யா, த கிறிஸ்மஸ் பார்ட்டி தெரியுதா? ரீயூசபிள்னால் இப்படி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இந்த இதெல்லாம் பரவாயில்ல, நமக்கு வந்து கண்டென்ட்டு தானே முக்கியம். இதுக்குள்ளே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. அதுவே ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல பெரிய புக்ஸாக இருக்குது. ஆனால் 5-10க்கு
வர்த்து. ஓகே, கிறிஸ்மஸ் பார்ட்டி காரோல் மேத்யூஸ். சரியாக வாசிக்கிறான்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் புக் த அதர் உமன் ஜான் க்ரீன் சம்திங். இதுவுமே கொஞ்சம் பெரிய புக்கு. இதுவும் யூஸபிள், நல்லா தெரியுது. இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இப்படி படிக்கும்போது ஸ்பைன்லாம் இதாகும்ல, டேமேஜ் ஆகும், அந்த மாதிரி ஆகிருக்கு. ஆனால் வந்து உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே. இந்த இடம்லாம் கொஞ்சம் மடிஞ்சிருக்கு, அது பரவாயில்ல, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த புக்கில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, நான் இதை ஸ்மெல் பண்ண முடியாது, கன்றாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கன்றாவே இல்லை, இட்ஸ் ஓகே. ஓகே, பெஸ்ட் செல்லர், நம்பர் 1 பெஸ்ட் செல்லர்னு போட்டிருக்கு. படித்து பார்த்துட்டு தான் தெரியும் என்னென்னு. ஆனால் இவ்வளோ பெரிய புக்காக இருக்கும்னு நான் இமேஜின் பண்ணல. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும்னு நினச்சேன். உடனே நம்ம படித்து முடிச்சிடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. நெக்ஸ்ட் ப்ராமிசஸ் பாஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு. சார்லோட் மூரி. இவங்க பேரில் என்னால் கரெக்டாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா என்னன்னு தெரில. சாரி, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா. இதுவும் செகண்ட் ஹேண்டட் தான். எல்லாமே அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு சிலது மட்டும் புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் பார்த்து ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இது ஆனால் நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் எந்த டேமேஜும் இல்லை, எந்த ஒரு ஹைலைட்டரோ எதுவுமே கிடையாது. பேர் கூட எழுதலை இதில். ஐ எம் ஹாப்பி. ஓகே, ப்ராமிசஸ் பாஸ்ட். இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, படித்து பார்த்தா தான் தெரியும். எல்லாமே கடன் மட்டும் எனக்கு தெரியுது. ஃபிக்ஷன். கோல்டு மெடல் வின்டர். ஓகே, இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இல்லை, நல்லாயிருக்கு. புக்கு வந்து எல்லோயிஷாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் அங்கங்கே மடிஞ்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. பட் இது அவ்வளோ ஒன்றும் ஓல்டாக எனக்கு தெரியல. யா, இதுவும் நல்லா தான் இருக்குது. நான் உங்கள் பேரை படிக்கிறதா இல்லை. நம்ம டோனா ஃப்ரைட்டஸ். நெக்ஸ்ட் இதை எடுத்து கீழே வச்சுருவோம். நெக்ஸ்ட் கேட்டி ஃப்ளைங். இது வந்து நல்லா அருக பழசுன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் படிக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்குள்ளே படிச்சுடுவேன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. இன் டைம் ஃபார் கிறிஸ்மஸ் அதான் பேர். இது வந்து ஆத்தரோட பேர் கேட்டி ஃப்ளங் சம்திங் லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் என்னது இமோஜன் பார்க்கர். அதுவும் ஒரு பேர் தான் நினைக்கிறேன். சிம்பத்தி அண்டு ஒரி ஹியூமர் இருக்குமா? நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஃபூலிஷ் திங்ஸ். இது எதுன்னு இதில் டைட்டில், நான் எது டைட்டில்னு கண்டுபிடிப்பேன் இதில். சரி, ஓகே, தீஸ் ஃபூலிஷ் திங்ஸ் தான் டைட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குப்பா. இது வந்து புது புக்கு. ரொம்ப நாள் வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லோ விஷயம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிருக்கு இந்த புக்கு. ஆனால் இது புதுசு தான். கலர் மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. உள்ளெல்லாம் வந்து புதுசாக தான் இருக்குது. அவசரப்பட்டு வாங்கிட்டணும். இவ்வளவும் எப்படி படித்து முடிச்சிருவேன் கட்டாயமாக. பிகினர்ஸ் புக்காக என்னன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு வந்து சொல்கிறேன், படிச்சுட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 4 புக்கு தான் படிச்சிருக்கேன் இங்கிலீஷில். அதுவும் வந்து பிகினர்ஸ் புக்காக சிம்பிளான இங்கிலீஷ்லாம் தேடி படித்தேன். அது நான் என்னென்ன 4 புக்கு நான் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே வந்து ஃபிக்ஷன் மாதிரி தான். ஸோ அது எல்லாமே புரிஞ்சுதுன்னா அப்புறம் இதுவுமே எனக்கு புரியும் தான். ஆமாம், சரி. இது வந்து நல்லாயிருக்கு. இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். தீஸ் ஃபூலிஷ் திங்ஸ் ஹியூமராக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி தான் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து திஸ் இயர் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஆமாம், இந்த இயர் எனக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு தான். மேவ் பிஞ்சி சம் கரெக்டாக சொல்கிறேண்ணா. மேவ் பெஞ்சி திஸ் இயர் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த புக்கு நல்லா எல்லோயிஷாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, ரீடபிள் தான். ஆல்ரெடி யூஸ்டு செகண்ட் ஹேண்ட் புக் இது. ஓகே, என்ன சொல்லுவேன் இதை பற்றி நான், எனக்கு ஒன்றும் தெரில. சரி, இது வந்து பார்த்தோன்னே தெரியுது கொஞ்சம் நல்ல பழசாகவே இருக்குது. ஆனால் க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக கை கடக்கமாக இருக்குது. நைட் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்டார்ஸ். இதுவும் பெஸ்ட் செல்லர்னு போட்டிருக்கு. நம்பர் ஆஃப் இதுவும் வந்து இதே ஆத்தர் தான், இந்த புக்கில் உள்ள ஆத்தர் தான் இவங்களும். மேவ் பிஞ்சி சரியாக சொல்கிறேன் நான் தெரில. நைட்ஸ் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்டார்ஸ். ஓகே,
ரீடபிள் இல்லை, இதெல்லாமே குட்டு. அதில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீடபிள், குட் கண்டிஷன், ஆல்மோஸ்ட் நியூ, அப்புறம் நியூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே குட்டுன்னு தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ரீடபிள்னால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு கந்தலாக இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த டேமேஜும் இல்லை, பேப்பர்ஸ்க்கு எந்த டேமேஜும் இல்லை, உள்ளே வந்து எந்த மார்க்ஸும் இல்லை, எதுவும் ஹைலைட் பண்ணியோ நேம் எழுதியோ எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது இதெல்லாமே. அடுத்தது வந்து திஸ் லாஸ்ட் டு கிஸ். எப்படி இருக்குன்னு தெரியல, படிச்சு பார்ப்போம். இதுவும் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். லைட்டாக இந்த இடம் வந்து டேமேஜாக தான் இருக்குது. இப்படி டேமேஜ்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இப்படி வச்சு படிக்கும் போது இங்கே வந்து ஒரு கோடு விழுவும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளெல்லாம் பேப்பர்ஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது. திஸ் லாஸ்ட் கேஸ் யார்? மேடலின் ரைஸ். நம்ம ஊர் பேரெல்லாம் எடுத்து படித்து பார்த்தோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள். அப்புறம் ஸ்ப்ரிங் டைம் அட் செரி ட்ரீ காட்டேஜ். இதில் செரி ட்ரீன்னு போட்டிருக்கோமே, சரி ஒரு ட்ரீ சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இல்லை, சூஸ் பண்ணேன். அதில் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு 4 புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்க்கும்போது ஒன்று கூட விளங்கலை. அதில் வந்து முன்னாடி போட்டு ஃபோட்டோ கூட நமக்கு புரியல. அப்படிங்கும்போது அதை எப்படி வாங்க முடியும்? அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு செட்டை வாங்கினேன். 510. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தெரியுது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக்ஷோரில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த புக்கோட கவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து அழகாக நேச்சராக இந்த ஒரு கவர் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் தான் நான் ஃபஸ்ட் படிப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இதுவுமே வந்து நல்லா எல்லோயிஷான பேஜஸ். எல்லாமே ரீட் பண்ண தான். ஒரு புக் தான் வந்து ரீடே பண்ணாமல் மங்கி போன புக்காக இருந்துச்சு. அதில் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, எல்லா புக்கையும் நான் பார்த்துட்டேன். 1 2 3 4. இது ஒன்று தான் கொஞ்சம் புதுசு. 6 7 8 9 10 and my choice, the kite runner. 11 books. ஓகே, 11 books. என் மூஞ்சி மறந்து போயிடும், நீங்கள் தள்ளி போங்க. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா வந்து நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதே சமயம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே வந்து கிடச்சிருச்சு. அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்புறம் புக்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் சில்லி திங். ஓகே ஃபைன். அவங்க இந்த மாதிரி நோட்ஸ்லாம் கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறேன். இங்கிலீஷ் புக்கு 1-2 புக்கு தான் படிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி பஞ்சாக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். புக்சோரியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வந்து கைட் ரன்னரோட புக்குன்னு நினச்சி ப்ளே ஸ்கிரிப்டை வாங்கிட்டேன். எத்தா பல்பு இது. நான் தெளிவாக பார்க்கலையா, என்ன பண்ணேன்னு தெரில. இதுக்குள்ளே இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நான் இங்கே வந்து இதை கவனிக்கவே இல்லை. இது வந்து ப்ளே ஸ்கிரிப்டு. ஆக்சுவலி இதில் வந்து அவங்களோட பேர் எல்லாமே இருக்குது. இது என்னதுக்கு நான் வாங்கினேன்? இடணும் ஐ திங்க் ரிட்டர்ன் பண்ணுற சான்ஸ் இருக்கான்னு தெரில. ஏன்னா இத்தனை புக்ஸோட சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இதில் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சால் ஐ எம் ஸோ ஹாப்பி. பார்ப்போம். எனக்கு சிரிக்கிறடா, பல்பு வாங்குறதை நினச்சி. ஓகே ஃபைன், இதெல்லாம் நடக்கிறதா சகஜம் தான். ஏன் இதை படித்தேண்ணா? ப்ளே ஸ்கிரிப்ட்னா படிக்கக்கூடாதானே? படிக்கலாம், காசு பிடிச்சி தண்டோம். எவ்வளோ இது? ரேட் அதிகம் தான் அது. சரி, ஏதோ ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சால் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இங்கே வந்து இதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த புக்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இதில் இங்கே ப்ளே ஸ்கிரிப்ட்ன்றதை நான் பார்க்கவே இல்லை. இப்போவும் நான் பார்க்கல. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது தான் அவங்க பேரெல்லாம் எழுதிருக்கு. இது பேஸ்ட் ஆன் த நாவல் பை. சரி பார்ப்போம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நான் கைட் ரன்னர் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் இது ரொம்ப சேடான ஒரு ஸ்டோரின்னு சொன்னாங்க. அதை பொறுத்து நான் யோசிக்கிறேன். சேடான விஷயம்லாம் படிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு. இதோட இன்னும் 2 ஸ்டோரி இருக்குது. 3மே சேர்த்து கூட ஆஃபர்லாம் வருது இதே புக் ஸ்டோரில். ஸோ அப்படி கூட வாங்கலாம். முடிஞ்சால் நான் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வாங்கலாம்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த அன்பாக்சிங்கை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் இதை வந்து கேப்சர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா புக்ஸோட ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் நீங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாங்கின பல்பையும் சேர்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ வேறு ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.